சார் போஸ்ட். வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது பற்றி விவாதிப்பதே தற்போதைய சங்கி ஊடகங்களின் முக்கிய கருவாக இருக்கிறது. கடந்த 30 வருடங்களாக இதோ வருகிறேன், வந்துவிட்டேன் என்று ரஜினி ரசிகர்களை ஏமாற்றிய ரஜினி தற்போது டிசம்பர் 31ஆம் தேதி கட்சி அறிவிப்பதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகிறார். ஆனால் ரஜினிகாந்தை பற்றி பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ஒன்று இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் பட விவகாரத்தில் முறைகேடு செய்தவர் எனவும் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது எனவும் சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது பற்றி விவாதிப்பதே பல ஆண்டுகளாக ஊடகங்களின் வேலையாக மாறியுள்ளது. நாட்டில் பெரும் பிரச்சனைகளை விவாதிக்காத இந்த அறமற்ற ஊடகம் இச்செய்திகளை விவாதித்துக் கொண்டிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் பட விவகாரத்தில் ஏராளமான முறைகேடுகளை செய்துள்ளார். போதைப் பொருள் வியாபாரம், கந்து வெட்டி போன்ற ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. எனவே அவர் அரசியலுக்கு வரக்கூடாது. பாஜக கட்சியே ரஜினியை தங்கள் வளையத்திற்குள் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கும் வேளையில் சுப்பிரமணிய சுவாமியின் இந்த கருத்து மக்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை மேலும் பலப்படுத்துகிறது. இதை வைத்துதான் பாஜக தலைமை ரஜினியை ஆட்டிக் கொண்டிருக்கிறதா? இதனால் தான் குருமூர்த்தி போன்ற சங்கிகள் ரஜினியை தூக்கி பிடிக்கிறார்களா? இதே போன்ற சந்தேகங்கள் மக்களிடம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. என்னவாக இருந்தாலும் சரி, ரஜினி அரசியலுக்கு வந்தாலும் வரவில்லை என்றாலும் அது ஆப்புதான் காத்திருக்கிறது.